பெரியவர். நாம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கடக்க முடியாததாக இருந்தாலும், நெருக்கமான நிலைமையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற நம் தேவனால் கூடும். ஏனென்றால் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது வழியிலே செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை, எப்பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையிலும் நம் தேவன் பெரியவராய் இருந்து அந்த செங்கடலையே 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். எகிப்தியரையும் கடலிலே கவிழ்த்து போட்டார். ஆம், நம் தேவன் பெரியவர். அவர் பெரியவர் என்பதை குறித்த ஒரு சில வேத வசனங்களை பார்க்கலாம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். யாத்திராகமம் 18:11. தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவரில்லை. உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. 2 சாமுவேல் 7:22. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். 2 நாளாகமம் 2:5. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 48:1. கர்த்தர் சீயோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். சங்கீதம் 99:2. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சங்கீதம் 135:5. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எரேமியா 10:6. உலகத்திலிருக்கிறவனிலும் உங்களிலிருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4.